பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கற்பம் கணிதம் யூடியூப் சேனல். கற்பம் கணிதம் டுட்டோரியல் மூலம் இன்று நாம் பார்க்க போவது அச்சர கணித கோவைகளை அமைத்தலும் பிரதியிடலும் என்பதனேயாகும். முதலில் நாம் அச்சர கணித கோவைகளை அமைத்தல் என்பதனை பார்ப்போம். அம்ராவிடம் 5 அப்பியாச புத்தகங்கள் உண்டு. அகிலாவிடம் 4 அப்பியாச புத்தகங்கள் உண்டு. இருவரிடம் உள்ள மொத்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையை காண்போம். இங்கே அம்ராவிடமுள்ள அப்பியாச புத்தகங்கள் 5, அகிலாவிடமுள்ள அப்பியாச புத்தகங்கள் 4. எனவே இருவரிடமும் உள்ள மொத்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கை 5 சக 4 9. அதாவது இருவரிடமும் உள்ள அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கை 9 ஆகும். இங்கே 5 சக 4 என்பது விடையை பெறுவதற்காக கணித குறியீடுகளை கொண்டு எழுதப்பட்ட கோவையாகும். இங்கே அம்ராவிடம் உள்ள அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையும் பெருமானமும் அகிலாவிடம் உள்ள அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையும் பெருமானமும் தெரிந்ததால் இவை தெரிந்த கணியமாகும். இவ்வாறான தெரிந்த கணியங்களை கொண்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு கணித குறியீடுகளை கொண்டு கணித கோவைகள் அமைக்கப்படுகின்றன. இங்கே மாலாவிடம் 4 அப்பியாச புத்தகங்கள் இருந்தன. அவரது மாமாவிடமிருந்து அவளுக்கு மேலும் அப்பியாச புத்தகங்களின் பொதி ஒன்று கிடைத்தது. இப்போது மாலாவிடம் உள்ள அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையை காண்போம். இப்பிரச்சனத்தை தீர்ப்பதற்கு முன்னால் இங்கே அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் உள்ளது. அதாவது இக்கூற்றின்படி மாலாவிடம் 4 அப்பியாச புத்தகங்கள் இருந்தன. பின்னர் அவரது மாமாவிடமிருந்து அவளுக்கு மேலும் அப்பியாச புத்தகங்களின் பொதி ஒன்று கிடைத்தது. மாலாவிடம் இருந்த அப்பியாச புத்தகங்கள் 4, அதாவது அது ஒரு தெரிந்த கணியம். அதேபோல் மாமாவிடமிருந்து கிடைத்த அப்பியாச புத்தகங்களின் பொதியில் எத்தனை புத்தகங்கள் உள்ளது என தெரியாது. எனவே இது ஒரு தெரியாத கணியம். இங்கே தெரிந்த கணியம் ஒன்றும் தெரியா கணியம் ஒன்றும் உள்ளதை காண்பீர்கள். இப்பிரச்சனத்தை தீர்ப்பதற்கு முன்னால் இங்கே தெரியா கணியமாகிய மாமாவிடமிருந்து கிடைத்த அப்பியாச புத்தகங்களின் பொதியினை அச்சர கணித குறியீட்டின் மூலம் என்ன கொள்வோம். பின்னர் தெரிந்த கணியமாகிய மாலாவிடம் இருந்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையினை எழுதுவோம். மாலாவிடம் இருந்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கை 4. தெரியா கணியமாகிய மாமாவிடமிருந்து கிடைத்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையினை என்னென்ன கொண்டுள்ளோம். எனவே மாமாவிடமிருந்து கிடைத்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையானது n ஆகும். இங்கே ஆங்கில சிறிய எழுத்தாகிய n பயன்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் மாலாவிடம் உள்ள அப்பியாச புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கு மாலாவிடமிருந்து அப்பியாச புத்தகங்களாகிய 4னையும் மாமாவிடமிருந்து கிடைத்த அப்பியாச புத்தகங்களின் எண்ணிக்கையினையும் கூட்ட வேண்டும். 4ஐயும் எண்ணையும் கூட்ட வேண்டும். இதன்படி மாலாவிடம் உள்ள அப்பியாச புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை 4 சக n. அதாவது மாலாவிடம் உள்ள அப்பியாச புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கையானது 4 சக n ஆகும். இவ்வாறு அச்சரங்களை கொண்டு எழுதப்படும் கோவை அச்சர கணித கோவை எனப்படும். இதன்படி 4 சக n என்பது அச்சர கணித கோவையாகும். இங்கே 4 சக n எனும் அச்சர கணித கோவையின் உறுப்புகளாவது 4ம் எண்ணுமாகும். அச்சர கணித கோவைகளை பற்றி மேலும் பார்ப்போமாக இருந்தால் இங்கே சிறு மாபில்களை கொண்ட உரையிலிருந்து 5 மாபில்கள் வெளியில் எடுக்கப்பட்டன. இப்போது உரையில் உள்ள மாபில்களின் எண்ணிக்கைக்கான அச்சர கணித கோவையினை அமைப்போம். இங்கே உரையிலிருந்த மாபில்களின் எண்ணிக்கையானது தெரியா கணியம் என்பதனால் உரையிலிருந்த மாபில்களின் எண்ணிக்கையினை அச்சர கணித குறியீடாகிய a எனக் கொள்வோம். இங்கு a என்பது தெரியாத ஒருமை கணியமாகும். இதன்படி உரையிலிருந்த மாபில்களின் எண்ணிக்கை a ஆகும். வெளியில் எடுக்கப்பட்ட மாபில்களின் எண்ணிக்கை 5. எனவே உரையிலிருந்து 5 மாபில்களை வெளியில் எடுத்ததற்கு பின்னர் உரையில் எஞ்சியுள்ள மாபில்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு உரையிலிருந்த மாபில்களின் எண்ணிக்கையாகிய ஏயிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்ட மாபில்களின் எண்ணிக்கையாகிய 5ஐ கழிக்க வேண்டும். எனவே எஞ்சியுள்ள மாபில்களின் எண்ணிக்கை a சய 5. இங்கே உருவில் எஞ்சியுள்ள மாபில்களின் எண்ணிக்கையினை அச்சர கணித கோவையாகிய a சய 5 என குறித்து காட்டியுள்ளோம். இவ்வுதாரணத்தில் வகுப்பிலுள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 45 ஆகும். அவ்வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையினை m எனக் கொண்டுள்ளது. வகுப்பிலுள்ள பெண்களின் எண்ணிக்கையை காண்பதற்குரிய அச்சர கணித கோவையினை அமைக்க வேண்டும்.
இங்கே வகுப்பிலுள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை பெருமானம் தெரிந்துள்ளதால் இது ஒரு தெரிந்த கணியமாகும். அதேபோல் வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையினை m என கொண்டுள்ளது. அதாவது வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கை தெரியா கணியம் என்பதனால் அதனை m என கொண்டுள்ளது. வகுப்பிலுள்ள பெண்களின் எண்ணிக்கையை காண்பதற்கு நாம் 45 எனும் தெரிந்த கணியத்திலிருந்து m எனும் தெரியா கணியத்தினை கழிக்க வேண்டும். முதலில் நாம் வகுப்பிலுள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையினை எழுதுவோம். வகுப்பிலுள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 45. பின்னர் வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையினை எழுதுவோம். வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையினை m என கொண்டுள்ளதால் வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையினை m என எழுதுவோம். இங்கே ஆங்கில எழுத்தாகிய m பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது வகுப்பிலுள்ள பெண்களின் எண்ணிக்கைக்கான அட்சர கணித கோவையினை அமைப்போம். இக்கூற்றுக்களின்படி வகுப்பிலுள்ள பெண்களின் எண்ணிக்கைக்கான அட்சர கணித கோவையானது வகுப்பிலுள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையாகிய 45லிருந்து வகுப்பிலுள்ள ஆண்களின் எண்ணிக்கையாகிய m-னை கழிக்க வேண்டும். அதாவது 45 சய m ஆகும். 45 சய m என்பது வகுப்பிலுள்ள பெண்களின் எண்ணிக்கைக்கான அட்சர கணித கோவையாகும். இவ் அட்சர கணித கோவையின் உறுப்புக்கள் 45ம் m-ம் ஆகும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். என்னிடமிருந்த பணத்திலிருந்து ரூபா 10 யாசர் ஒருவருக்கு கொடுத்தேன். என்னிடம் எஞ்சியிருக்கும் பணத்தை அட்சர கணித கோவையில் எவ்வாறு காட்டுவதென பார்ப்போம். இங்கே என்னிடமிருந்த பணத்தின் பெருமானம் தெரியாதுள்ளதால் என்னிடமிருந்த பணமானது தெரியா கணியமாகும். எனவே தெரியா கணியமாகிய என்னிடமிருந்த பணத்தினை ஆங்கில சிறிய எழுத்தாகிய m என கொள்வோம். எனவே இதன்படி என்னிடமிருந்த பணம் ரூபா m ஆகும். யாசர் ஒருவருக்கு கொடுத்த தொகையானது ரூபா 10. எனவே என்னிடம் எஞ்சியிருக்கும் பணமானது என்னிடமிருந்த பணமாகிய m-லிருந்து யாசரு கொடுத்த ரூபா 10னை கழிப்பதன் மூலம் கிடைக்கும் பெருமானமாகும். இங்கே என்னிடம் எஞ்சியிருக்கும் பணத்தினை அட்சர கணித கோவையின் மூலம் m சய 10 என காட்டியுள்ளது. இதுவரை நாம் தெரியா கணியத்தை வைத்து எவ்வாறு அட்சர கணித கோவைகளை அமைப்பது பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாம் அட்சர கணித கோவைகளை பிரதியிடுவதை பற்றி பார்ப்போம். இங்கு x சக 4 என்பது அட்சர கணித கோவையாகும். இங்கு x என்பது ஒரு தெரியா கணியமாகும். இந்த x ஆனது மாறி எனவும் அழைக்கப்படுவதுண்டு. x சமன் 2 என தரப்படின் x சக 4 என்பது இங்கே x ஆனது 2 என தரப்பட்டுள்ளது. ஆகவே x-க்கு பதிலாக இங்கே 2ஐ எழுதிவிட்டு 2உடன் 4ஐ கூட்டினால் x சக 4 என்பது 6. இங்கே x சமன் 2 ஆகும்போது x சக 4 என்ற அட்சர கணித கோவையின் பெருமானம் 6ற்கு சமன் ஆகும். இவ்வாறு ஏற்கனவே அமைக்கப்பட்ட அட்சர கணித கோவையில் தெரியா கணியத்திற்கு அல்லது மாறிக்கு ஒரு பெருமானத்தை கொடுப்பது பிரதியீடு என அழைக்கப்படும். பிரதியீடு செய்வதன் மூலம் அட்சர கணித கோவைக்குரிய எண்பெருமானம் கிடைக்கின்றது. இனி நாம் x சக 6 என்ற அட்சர கணித கோவையில் x-ற்கு வெவ்வேறு பெருமானங்களை பிரதியீடு செய்யும் போது கோவைக்கு கிடைக்கும் பெருமானங்களை காண்போம். x 2 ஆகும்போது x சக 6 என்பது இங்கே x 2 ஆகியுள்ளது. ஆகவே x-க்கு பதிலாக 2ஐ எழுத வேண்டும். பின்னர் சக 6 2ஐயும் 6ஐயும் கூட்டினால் 8. எனவே x சக 6 என்பது 8 ஆகும். x 4 இருந்தால் x சக 6இன் பெருமானத்தை காண்போம். x சக 6 என்பது x 4 இருக்கும்போது x-க்கு பதிலாக 4னை பிரதியீடு செய்து x சக 6 ஆகவே 4 சக 6 4ஐயும் 6ஐயும் கூட்டினால் 10. எனவே x 4 ஆகும்போது x சக 6 10 ஆகும். x 8 ஆகும்போது x சக 6இன் பெருமானத்தை காண்போம். x சக 6 x-க்கு பதிலாக இங்கே 8ஐ எழுத வேண்டும். 8 சக 6 8ஐயும் 6ஐயும் கூட்டினால் 14. எனவே x 8 ஆகும்போது x சக 6
14 ஆகும். x சமன் 5. x 5 ஆகும் போது x சய 4 என்ற கோவையின் பெருமானத்தை காண்போம். இங்கே x-க்கு பதிலாக நாம் 5 எழுதி 5 சய 4, 5 4 போனால் 1. எனவே x 5 ஆகும் பொழுது x சய 4 என்பது 1 ஆகும். x ஆனது 10 ஆகும் போது ஒவ்வொரு அச்சரகணித கோவையினதும் பெருமானத்தை காண்போம். x சமன் 10. எனவே x சக 5 என்ற அச்சரகணித கோவையின் பெருமானத்தை காண்போம். இங்கே x-க்கு பதிலாக நாம் 10 எழுத வேண்டும். x-க்கு பதிலாக 10 பிரதியீடு செய்து 10 சக 5, 10 சக 5 15. ஆகவே x சக 5 என்பது 15 ஆகும். அதேபோல் x சக 8 காண்போம். x-இன் பெருமானம் 10, x சக 8 என்ற அச்சரகணித கோவையின் பெருமானத்தை காண்போம். இங்கே x-க்கு பதிலாக நாம் 10 பிரதியீடு செய்வோம். 10 பிரதியீடு செய்து 10 சக 8, 10ஐயும் 8ஐயும் கூட்டினால் 18. எனவே x சக 8 என்ற அச்சரகணித கோவையின் பெருமானம் 18 ஆகும். இறுதியாக நாம் 25 சய x என்ற அச்சரகணித கோவையின் பெருமானத்தை காண்போம். x-இன் பெருமானம் இங்கே 10, x சமன் 10. 25 சய x-இன் பெருமானத்தை காண்போம். 25ஐ எழுதிவிட்டு சய x-க்கு பதிலாக நாம் 10 எழுதுவோம். 25 10ஐ கழித்தால் 15. எனவே 25 சய x என்ற அச்சரகணித கோவையின் பெருமானம் 15 ஆகும். இத்துடன் அச்சரகணித கோவைகளை அமைத்தலும் பிரதியிடலும் முடிவடைகிறது. அச்சரகணித கோவைகளை அமைத்தலும் பிரதியிடலும் எனும் பகுதியில் நாம் அச்சரக் குறியீடுகளை கொண்டு எழுதப்படும் கோவை அச்சரகணித கோவை எனப்படும் என பார்த்தோம். அச்சரகணித கோவையில் உள்ள தெரியா கணியத்துக்கு எண் பெருமானம் ஒன்றை கொடுப்பது பிரதியீடு என பார்த்தோம். எங்களது கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.